தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 37 முதல் 41 வரை திருவாக்கியங்கள். இங்கே நாம் பார்க்கின்றோம். 37. இயேசு பேசி கொண்டிருந்த பொழுது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவர் கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்தும் முன்பு அவர் கை கழுவாததைக் கண்டு பரிசேயர் வியப்படைந்தனர். இயேசுவை உணவு அருந்த பரிசேயர் அழைக்கின்றார். இயேசு கூட போகின்றார். அதன் பிறகு இயேசு செய்ததை கண்டு அவர்கள் விமர்சிக்க ஆரம்பிக்கிறார்கள். கை கழுவாததை பார்த்து அவர்கள் வியப்படை மட்டும் அடையாமல் அவர்கள் விமர்சிக்க ஆரம்பிக்கிறார்கள். அழைத்தவன் தான் அங்கு விமர்சித்து கொண்டு இருப்பது. மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்கிறது. நம்மை ஒரு விருந்துக்கு நம்மை அழைப்பார்கள். யார் நம்மை அழைத்தார்களோ அவர்கள்தான் உன்னையும் என்னையும் விமர்சித்து கொண்டிருப்பார்கள். அழைக்கின்றவன் எந்த எண்ணத்தில் அழைக்கிறான் நமக்கு தெரியாது. அன்பு என்ற எண்ணத்தில் நீயும் நானும் போய் கொண்டிருப்போம். ஆனால் அவள்தான் முதலில் உன்னையும் என்னையும் விமர்சித்து கொண்டிருப்பது. சிந்தித்து பார்ப்போம். எத்தனையோ பேர் நம்மை அழைக்கின்றார்கள். நாம் எல்லோரும் வீட்டுக்கும் நாம் செல்கின்றோம். ஆனால் நம்மை விமர்சிப்பது யார்? நமக்கு எதிராக செயல்படுபவர்கள் யார்? நமக்கு துணை செய்பவர்கள் யார்? உண்மையிலே நம் மீது அன்பு வைத்து அழைப்பவர் யார் என்று நமக்கே தெரிகிறது. தெரிந்த பிறகும் ஏன் மக்களே, நீயும் நானும் அந்த அறிவு இல்லாமலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். போகக்கூடாத இடத்திற்கெல்லாம் போகின்றோம். செய்யக்கூடாத காரியங்கள் நாம் செய்துவிட்டு பிறகு நம் வழியாக ஒட்டுமொத்த திருச்சபைக்கே கெட்ட பேர் ஏற்படுகிறது. விருந்து அழைக்கிறவர் யார் என்று உணர்ந்து கொண்டு அது இறைவனுடைய திட்டத்தில் தான் இருக்கிறதா என்று அறிந்து கொண்டு நல்ல விருந்துகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். தவறான விருந்துகளுக்கு போகாதபடி பார்த்து கொள்ளுங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கட்டும். மன்றாடுவோம். நல்லவனாய தெய்வமே, விமர்சிக்கின்றவர்கள் வேறு யாருமல்ல, என் கூடயே இருக்கிறவர்கள். ஆண்டவரே, நீ எனக்கு தந்த அந்த கிருபைகளை இழக்காமல் இருக்க சக்தியை தந்துள்ளோம். எப்பேற்பட்ட விருந்துகளில் நான் பங்கு பெற வேண்டும் என்பதை நீரே எனக்கு வெளிப்படுத்தி தாரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.